அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்கள் பார்க்க போகிறோம். இது மிக முக்கியமான தலைப்பு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம், தமிழ் தகுதி தேர்வு, உங்களுடைய தேர்வு எதுவாகினும் இது மாதிரி வினாக்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த வினாக்கள் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி படித்தாலே முழு மதிப்பெண் எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலில் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ முழுமையாக பாருங்கள். ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்க தேர்வு எழுதி பாருங்கள். வரக்கூடிய உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். வினா எண் 51. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. சரியான விடை. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். வினா எண் 52. குமாரன் ஒசரமாக வளர்ந்துட்டான். குமரன் உயரமாக வளர்ந்து விட்டான். 53. நெத்தி வியர்வை சிந்த உழைச்சாதான் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். நெற்றி வியர்வை சிந்த உழைத்தால்தான் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். 54வது வினா. வயிற்று வலிக்கு வெற்றிலை சாப்பிட்டான். வயிற்று வலிக்கு வெற்றிலை சாப்பிட்டான். 55வது வினா. வேசக்காலம் பிறந்ததும் விவசாயிகள் சந்தோஷப்பட்டாங்க. கோடை காலம் பிறந்ததும் விவசாயிகள் மகிழ்ந்தனர். 56வது வினா. அடைப்புகள் உள்ள சொல்லை ஔவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் சேர்க்க. இடம். இதில் சரியான விடை பி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓரெழுத்து. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. 58வது வினா. தொழித்தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதை குறிக்கின்றன? பழங்களின் மேற்பகுதி. வெரசா வந்துடுவேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. விரைவில் வந்துவிடுவேன். சுவற்றில் இச்சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு என்ன? சுவரில். அடுத்த வினா. கௌரவ இச்சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு என்ன? குரல், வலை, வளை. ஒப்பனை என்பதை குறிக்கும் ஓரெழுத்து என்ன? கை. பாதுகாப்பு, அழகு என்று பொருள் தரும் ஓரெழுத்து என்ன? பா. பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். சரியானது 1, 2. கூற்று 1, கூற்று 2. அலங்காரம் என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து தை ஆகும். அயலவர் என்னும் சொல் பொருள் தரும் ஓரெழுத்து நா ஆகும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கிளை, முரசு, மதில், கை, வேல். இதில் கை கிளை. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெர்பன், மலை, மான் டேஸ் குறிப்பிடத்தக்கவை போன்றவை. சரியான இணைப்புச் சொல்லை தருக. நான் நேற்று பள்ளி செல்லவில்லை டேஸ் என் உடல்நிலை சரியில்லை. சரியான விடை ஏனெனில். அடுத்த வினா. சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் டேஸ் அச்சம் ஒன்றும் இல்லை ஆதலால். வின், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. மீன். சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அதனால். கருமேகங்கள் வானில் திரண்டன டேஸ் மழை பெய்யவில்லை ஆயினும் மழை பெய்யவில்லை. சரியான இணைப்புச் சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் டேஸ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன் அதனால். அடைப்புகள் உள்ள கொழுந்து வகை குறித்து சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. கொழுந்தாடை. கரும்பின் நுனிப்பகுதி. தை, மா, வீடு, நகரம் இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எதுவென கண்டறிக. மா, நகரம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். இதில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானது என்பது பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு. அம்மாவிடம் சொல். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஏனெனில். அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மொழி. மழலை பேசும் மொழி அழகு. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமிழ் நூல்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் டேஸ் உள்ளது. தமிழ் நூல்கள் உள்ளது. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விளைநிலம்.
விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடக்கின்றன. சரியான இணைப்பு சொல் தேர்க. இளையன்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை டேஸ் என்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். எனவே சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாடை காற்று வீசியது. சரியான இணைப்பு சொல். மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோள். நூல்வெளி. சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். இதில் அதுபோல. சரியான இணைப்பு சொல். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார் டேஸ் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. ஏனெனில் அடைப்புகளில் உள்ள குலை வகை குறித்து சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. அலகு, நெல், திணை, கதிர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கொடி, தண்ணீர், கொடி. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா. டேஸ் என்பது நடுத்திராவிட மொழி. மண்டா என்பது. பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. தீனார் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் டேஸ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்பவர் தப்ப முடியாது. ஆனால் சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. மலேயாவில் உள்ள தமிழர்கள் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் டேஸ் நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். அதற்கு அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்து. ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன், மழை. அடுத்த வினா. பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வாரீங்க, எங்கிருந்து வருகிறீர்கள். பிழையை நீக்கி எழுதுவோம். நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல தமிழில் எழுதுவோம். பின்வருவனற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ள முடியும் என்று விரும்புகிறேன். அடுத்த வினா. சரியான இணைப்பு சொல் தருக. மலை டேஸ் உலகில் உயிர்கள் இல்லை. இல்லையெனில். காவல் எனும் பொருளை தரும் ஓரெழுத்து என்ன? கா. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.